இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ்ல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு டீட்டெயிலுமே ரொம்பவே தெளிவா கேட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த கேஸோட செகண்ட் ஹாஃப்ல இந்த கேஸோட எண்ட்ல எல்லா விஷயங்களுமே வந்துட்டு கனெக்ட் ஆகும். 27 ஜூன் 2015 மடிவாலா, பெங்களூர். இங்க இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல அனுராதா அப்படின்ற ஒரு லேடி வந்துட்டு நைட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு டேபிள் இடிச்சு கீழே விழுகிறாங்க. மறுபடியும் அவங்க தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறாங்க, மறுபடியும் இடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் விழுகிறாங்க. இந்த மாதிரி எந்திரிக்க 2-3 வாட்டி அவங்க கீழே விழுந்ததுனால அவங்க தலையில இருந்து நிறைய ரத்தம் போகுது. அதிகமா ரத்தம் வந்ததுனால அவங்க அதே இடத்துல இறந்து போறாங்க. அனுராதாவோட ஹஸ்பண்டும் அன்னைக்கு அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்கிறாரு. இவரோட பேர் வந்துட்டு கோகுல். இவருக்கு 30 வயசு ஆகுது. இவரு நைட்டு நல்லா தூங்கிட்டதுனால காலையில தான் இந்த விஷயத்தை நோட் பண்றாரு. பார்த்த உடனே இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்றாரு. தகவல் வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. இவங்க போயிட்டு பார்த்தப்ப கோகுல் கதறி அழுதுட்டு இருக்காரு. கோகுல் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்ல கிடையாது, அவங்களுடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுல அனுராதாவோட அப்பா வந்துட்டு டெல்லியில சப் இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லார்த்திட்டுமே விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோகுல் மேல சந்தேகம் இருந்தது. பொதுவாகவே கப்பல்ல யாராச்சும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட இருந்து இன்னொருத்தங்க மேலதான் போலீஸ்க்கு முதல் சந்தேகம் வரும். ஒய்ஃப் இருந்துட்டா ஹஸ்பண்ட் மேலையும், ஹஸ்பண்ட் இருந்துட்டா ஒய்ஃப் மேலையும் சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. இதே மாதிரிதான் இவங்களுக்கு கோகுல் மேல சந்தேகம் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. ஆனா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கோகுல் வந்துட்டு ரொம்ப நல்லவர், எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டாரு, அவரு உண்டு அவர் வேலை உண்டு இருப்பாரு, அவரோட ஒய்ஃப் அவரு ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. அனுராதா உண்மையாலுமே கால் தடிக்கு தான் கீழே விழுந்திருக்கணும். அவரை பத்தி எங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொஞ்சம் கோகுல் மேல இருந்த சந்தேகம் போகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அனுராதாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. இதுல கிடைச்ச ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே நடக்கல. அனுராதாவோட தலையில கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இப்படி அவங்க தலையில 3 தடவை கீழே விழுந்ததுனால நிறைய ரத்தம் போயிருக்கு. இப்படி ரத்தம் போனதுனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருது இது ஒரு விபத்து தான் அப்படின்னு. அதனால இது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கோகுலை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோகுலை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த சமயத்துல அனுராதாவுடைய அப்பா வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலையை என்னோட மாப்பிள்ளை வந்துட்டு கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்னோட மாப்பிள்ளைய பத்தியும் தெரியும், என்னோட பொண்ணை பத்தியும் தெரியும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய பொண்ணான அனுராதாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. அவங்க நிறைய குடிச்சிட்டு தடுமாறி தான் அப்படி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. என்னோட மாப்பிள்ளை எந்த விதமான தப்பும் பண்ணல, அவர் இதுக்கு மேல அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸும் சரி, அவங்க குடிபோதையில இருந்து விழுந்திருக்கிறாங்க, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்ட்டு தான் இவர் இந்த மாதிரி சொல்றாரு, இது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இது நடந்து சில மாசம் கழிச்சு செப்டம்பர் 5 வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஒரு மர்ம நபர் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு 3 பிளைட்டோட பேரை சொல்லி, இந்த பிளைட்டுக்குள்ளலாம் நாங்க குண்டு வச்சிருக்கோம், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது அப்படின்னு, நாங்க இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்லி இருக்காங்க. இந்த போன் வந்து அதே சமயத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கும் ஒரு கால் போயிருக்கு. அந்த கால்ல ஒரு 3 பிளைட்டோட பேரை சொல்லி இங்கேயும் நாங்க வச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு செதற போறது உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்க போறீங்க. சொல்ல போனா நாளைக்கு கார்கோல வைக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கும், அதை உங்களால தடுக்கவே முடியாது, முடிஞ்சா இந்த விபத்தை நீங்க தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட நாங்க இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்லி முடிக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஏர்போர்ட்ல இருந்தவங்க ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான பயத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அன்னைக்கு கிளம்ப இருந்த அந்த 3 ஃபிளைட்ஸ்லயுமே ஃபுல்லா டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்திருக்கு. அதுலயும் ஒரு ஃபிளைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆயிட்டு கிளம்பிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத பயத்துல மீதி இருந்த ஃபிளைட்டையும் வந்துட்டு கேன்சல் பண்றாங்க. அன்னைக்கு எல்லா புக்கையுமே க்ளோஸ் பண்றாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிளைட்டை நிறுத்தி வச்சு ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே சர்ச் பண்றாங்க. ஆனா அந்த கால்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா டேக் ஆஃப் ஆயிட்டு பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபிளைட்டும் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா லேண்ட் பண்ணிருக்காங்க. லேண்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க, அந்த ஃபிளைட்டுக்குள்ள எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இது ஒரு ஃபேக் கால் அப்படின்னு. ஆனா யார் இந்த மாதிரியான ஒரு கால் பண்ணாங்க, எதுக்காக அவங்க ஃபேக் கால் பண்ணும் அப்படின்ற எதுவுமே புரியல. இப்போ நம்ம இந்த கால் வந்துட்டு எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்கும் அந்த அனுராதாவோட இறப்புக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அந்த காலை ட்ராக் பண்ணி இந்த நம்பர் யாரோடையது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போன் நம்பரை வந்துட்டு சஞ்சுதாஸ் அப்படின்ற பேர்ல வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு மலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த சிம் கார்டு வந்து பாத்தீங்கன்னா மடிவாளால, அதாவது பெங்களூர்ல இருக்கு. இந்த ஏரியாவில் நிறைய மலையாளிஸ் வந்துட்டு தங்குவாங்க, கண்டிப்பா அவர் இங்க தான் இருப்பாரு, அங்க போனா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த சிம் வந்து பாத்தீங்கன்னா மடிவாளால இருக்கக்கூடிய ஃப்ரான்ஹில் கார்டன் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து
வருது. இந்த சிக்னலை வச்சு அந்த காலை அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தா பண்ணிருப்பாங்க அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் டோருக்கு முன்னாடி போய் நின்று அந்த டோரை தட்டுறாங்க. ஒரு நபர் கதவை திறந்துட்டு வெளியில வராரு. கதவை திறந்த உடனே போலீஸ் ஆபீசர் உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சஞ்சு தாஸ் அப்படின்னு சொல்ல உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இவரை கூப்பிட்டு விசாரிச்சப்ப ஏர்போர்ட்ல பொய்யான தகவல் தந்தது நீங்க தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு ஏர்போர்ட்டுக்கா நான் யாருக்குமே எந்த ஒரு காலமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாக் ஆன போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஒரு நம்பரை சொல்லி இந்த நம்பர் உங்களுடைய தானே அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சஞ்சு தாஸ் வந்துட்டு இது என்னோட நம்பர் கிடையாது, என்னோடது வேற நம்பர் அப்படின்னு சொல்லி அவரோட நம்பரை கொடுக்குறாரு. உடனே போலீஸ் ஆபீசர் அப்போ உங்ககிட்ட வேற ஒரு போன் இருக்கா, அந்த போனை இங்க வச்சிருக்க, மரியாதையா கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சஞ்சு தாஸ் நான் எந்த ஒரு காலுமே பண்ணல, என்கிட்ட வேற எந்த ஒரு போனுமே கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு போன் தான், இதுல இந்த நம்பர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான போலீஸ் ஆபீசர் வந்துட்டு கண்டிப்பா அவனோட வீட்டுக்குள்ள அந்த போனை மறைச்சு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாரு. இப்படி சர்ச் பண்ணி பார்த்தப்ப போலீஸ் ஆபீசர் அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் எவிடன்ஸா கிடைக்குது. அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்பவே கூர்மையா இருக்கக்கூடிய கத்தி, முகக்கவசம், மூக்கு கிட்ட மட்டும் ஓட்ட போட்ட மாதிரியான மாஸ்க், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு வந்துட்டு கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கான், அவங்க சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட இயக்கத்துல இவனும் ஒருத்தனா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சொல்லப்போனா சஞ்சு தாஸ் தான் காரணம், அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கன்ஃபார்மே பண்றாங்க. இந்த சமயம் தான் சஞ்சு தாஸோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க வந்துட்டு என்னாச்சு, ஏன் என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்க வீட்டுக்குள்ள மாஸ்க், கத்தி மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு, ஏன் இதை நீங்க முன்னாடி நோட் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் நோட் பண்ணேன், என்னன்னு தெரியல, சரி வந்தவனே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன், வந்த உடனே வேற ஒரு டாபிக் போகும், இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சஞ்சு தாஸோட போன்ல, அதாவது அப்ப வச்சிருக்கக்கூடிய போன்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி பார்த்தப்ப இவர் வந்துட்டு சமீப காலமாவே ஒரு இயக்கத்தை சேர்ந்த சில மோசமான சில விஷயங்களை பத்தி தான் போஸ்ட் போட்டுட்டு இருந்திருக்காரு. என்ன இருந்தாலும் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போன் தான். கரெக்டா அன்னைக்கு கால் வந்து அந்த போன் கிடைச்சாதான் இந்த கேஸை வந்துட்டு கரெக்டா கொண்டு போக முடியும். அதுதான் ஒரு சாலிடான எவிடன்ஸ் அப்படிங்கறதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் இப்போ அந்த மொபைல் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த போன் லொகேஷன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ட்ராக் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த போன் இருக்கக்கூடிய லொகேஷனா போலீஸ் ஸ்டேஷனே காட்டியிருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. கடைசியா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனது சஞ்சு தாஸோட ஒய்ஃப் தான். அவங்க கார்ல வந்துட்டு போனாங்க. அந்த கார்ல ஏன் போன் இருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனடியே அவங்க சஞ்சு தாஸோட ஒய்ஃப் வந்துட்டு போன அந்த காரை போயிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்டு கடையில ஒரு மொபைல் கிடைச்சிருக்கு. அந்த மொபைல்ல இருந்தா எல்லாருக்குமே கால் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே அந்த மொபைல்ல இருந்து வந்த கால்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மூலியமா வரல, இது எல்லாமே வைஃபை மூலியமா கனெக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அவரோட வீட்டுல வைஃபை கனெக்ஷனே இல்ல அப்படின்னு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல வைஃபை இல்ல அப்படின்னாலும் அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுல இருக்கக்கூடிய வைஃபைல இருந்தா இந்த கால்ஸ் எல்லாம் போயிருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர் வைஃபை கனெக்ட் ஆன அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. அந்த கதவை ஒருத்தர் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா உள்ளார கோகுல். இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல இறந்து போனதா நம்ம பார்த்த அனுராதாவுடைய ஹஸ்பண்டான கோகுல். இவரை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு உங்க வைஃபையோட பாஸ்வேர்டு எப்படி சஞ்சு தாஸ்க்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. இவரு கேக்குற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு இவர் லைட்டா தடுமாறுற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. உடனே போலீஸ் ஆபீசர் கோகுலை கூட்டு போயிட்டு 10 மணி நேரம் வச்சு விசாரிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்னோட பேர் வந்துட்டு கோகுல், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தேன். நான் பிறந்தது படிச்சது எல்லாமே வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய திரிஷூர்ல தான். நான் 10th படிக்கும் போதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவங்க வீட்டுல போயிட்டு நான் பொண்ணு கேட்டேன், ஆனா அவங்க கிறிஸ்டியன், நான் இந்து அப்படிங்கறதுனால நீ வேற யாராச்சும் ஒரு பொண்ணை பாத்துக்க அப்படின்னு சொல்லி இந்த காதலுக்கு சம்மதிக்கல. இந்த லவ் ஃபெயிலியர்னால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேல நம்ம கேரளாவில் இருக்க கூடாது, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு வேலைக்கு வந்தேன். இந்த சமயம் தான் ஃபேஸ்புக்ல அனுராதா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட நான் ஃப்ரெண்ட் ஆனேன். அவங்க கிட்ட பேசினேன், எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்தது. போக போக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா லவ்வா மாற ஆரம்பிச்சது. நாங்க 2 பேருமே கொஞ்சம் மாசம் லிவிங் டுகெதர்ல இருந்தோம். இதுக்கு
அதுக்கப்புறம் 2 பேர்த்தோட வீட்லயுமே சம்மதம் வாங்கிட்டு நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு மேல அனுராதாவுடைய நடவடிக்கையில கோகுலுக்கு சந்தேகம் வருது. ஒரு நாள் கோகுல் வந்துட்டு அனுராதாவுக்கே தெரியாம அவங்களோட போன் எடுத்து நோண்டி பாக்குறாரு. இப்படி பண்ணப்ப அவங்க ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய அந்த காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இவங்களுக்கு தப்பான லவ் மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. கூடவே அனுராதாவும் லவ் பண்ற மாதிரி ரிப்ளை மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதனால அவருக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. உடனே இவர் இந்த விஷயத்தை பத்தி அனுராதா கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அனுராதா என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழுதுருக்காங்க. இவங்க ரொம்ப நேரமா என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோகுல் வந்துட்டு மன்னிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமும் கோகுல்னால சகஜமா இருக்க முடியல. கோகுலுக்கு அனுராதா மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி அனுராதா கிட்டையும் கேட்க முடியாது அப்படிங்கறதுனால இது எல்லாத்தையுமே அவரோட மைண்டுக்குள்ளே போட்டுட்டு இருந்திருக்காரு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயம் தான் இவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அனுராதாவுக்கு சாய் பாபா அப்படின்ற கடவுளை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவங்க நிறைய ப்ரே பண்ணுவாங்களாம். இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு Facebook ஐடியை கிரியேட் பண்ணி அதுக்கு சாய் பாபா அப்படின்னு பேரு வச்சு நான் கடவுள் தான் உங்ககிட்ட பேசுறேன், இது மூலியமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இவர் கூடவே தான் இருக்காரு அப்படின்றதுனால அனுராதாவை பத்தின நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். நீ இந்த மாதிரி தானே பண்ண, உனக்கு இந்த மாதிரி தானே நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றப்ப கடவுள் தான் நம்ம கிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னு இவங்க நம்பிடுறாங்க. இப்ப இவர் சாய் பாபாவா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு தீராத மனக்குழப்பத்தில் இருக்க, நீ ஒரு கவலையில் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொன்னா அதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த விஷயத்தை நம்பி அனுராதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பையனை விரும்புறேன், அந்த பையனை என்னால மறக்க முடியல, அதே சமயத்துல என்னால என்னோட ஹஸ்பண்டையும் விட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கோகுலுக்கு அப்பதான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, நம்மளோட ஒய்ஃப் இன்னும் மாறல அப்படின்னு. இந்த சமயத்துல கோகுல் வந்துட்டு கடவுள் மாதிரியே பேசி அனுராதா அவர்கிட்ட எப்படிலாம் இருக்கணுமோ அந்த ஆசையெல்லாம் இது மூலியமா தீர்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதுக்கப்புறம் இவரு பாபா மாதிரி மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த அனுராதாவுக்கு ஜாதகத்து மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்கு. இதனால இவரு பாபா மாதிரி மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆஷா அப்படின்ற பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த நேம் மூலியமா பேசிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே நல்லா ஜாதகம் பார்க்க வரும், உங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்காரு. இந்த ஆஷா அப்படின்ற அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அனுராதா கிட்ட உன்னோட கட்டத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதுக்கு சில பரிகாரம்லாம் பண்ணும், அதை பண்ணிட்டா எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்களும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணு, என்ன பண்ணுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஆஷா அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு, அதுக்கு ஏற்ற மாதிரியான தீர்வு தான் என்னால் தர முடியும். நான் வந்துட்டு சாதாரண ஆஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க கிடையாது, நான் பயங்கர ஃபேமஸான ஒருத்தர், என்னோட ஃபீல்டில் இந்த ஜாதகம் பார்க்கறதுல நான் தான் வந்துட்டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை நம்பி அனுராதா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே திருப்பி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஷா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரிலாம் நீ பண்ணணும், பண்ணி போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை நான் யாகத்துல வச்சு பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஜை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீ உன்னோட லவ்வர் கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயும் உன்னோட லவ்வரும் ட்ரெஸ் இல்லாம ஒன்னா இருக்கிறப்ப அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும், அந்த போட்டோ வச்சுதான் நான் பூஜையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோ நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா குடிச்சிருக்கணும், குடிச்சிட்டு நான் சொன்ன மந்திரத்தை நீங்க சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு மோசமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையுமே உண்மை அப்படின்னு சொல்லி யோசிச்ச அனுராதா வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட லவ்வரை வர வச்சு ஒரு ரூம் வந்துட்டு புக் பண்ணி அந்த ஆஷா சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டோஸ் எடுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா கோகுல் வீட்டுக்கு வந்து அனுராதாவோட மொபைல் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துறாரு. உடனே அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அனுராதா கிட்டே காமிச்சு, இதுக்கு முன்னாடி இனிமேட்டு நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருந்த, அந்த சத்தியத்தை நீயே மீறிட்ட, இதுக்கு மேல நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க பயங்கரமா கெஞ்சிருக்காங்க, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு வழக்கம் போல கெஞ்சிருக்காங்க. இந்த சமயத்துல அனுராதா வந்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோகுல், இந்த மாதிரி நான் ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்றேன், அவன் இல்லாம என்னால் இருக்க முடியல, அவனோட தப்பு நடந்துருச்சு, இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி எழுதி எனக்கு சைன் பண்ணித்தா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட அனுராதாவும் அதே மாதிரி எழுதி அவருக்கு சைன் பண்ணி தராங்க. உடனே கோகுல் அந்த லெட்டரையும் அந்த போட்டோஸும் எடுத்துட்டு போயிட்டு அனுராதாவுடைய அப்பா கிட்டே காட்டுறாரு. காட்டி, இங்க பாருங்க உங்க பொண்ணு எந்த மாதிரியான தப்புலாம் பண்ணிருக்கு, இருந்தாலும் நான் வந்துட்டு அதை மன்னிச்சிடுறேன், ஏன்னா அது என்னோட ஒய்ஃப், இதெல்லாம் நான் வந்துட்டு ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியணும், நீங்களும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அவங்க அப்பா வந்துட்டு நம்மளோட பொண்ணு வந்துட்டு மோசமான தப்புலாம் பண்ணிட்டு இருக்கு, இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாப்பிள்ள வந்துட்டு இதெல்லாம் மன்னிச்சிட்டாரு, இந்த மாதிரி மாப்பிள்ள வேற யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் சேர்ந்து இருந்தாலும் கோகுலுக்கு பழைய மாதிரி இவங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம கொஞ்சம் பிடிக்காம தான் வந்துட்டு அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் கோகுலுக்கு FBல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது,
அப்படின்றது கோகுலுடைய எக்ஸ் லவர். அந்த எக்ஸ் லவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. கோகுலுடைய எக்ஸ் லவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணது வேற யாரையும் இல்ல, இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்ச சஞ்சு தாஸ் தான். இந்த சஞ்சு தாஸோட ஒய்ஃப் தான் கோகுலுடைய எக்ஸ் லவர். இவங்க 2 பேரும் மறுபடியும் FBல ஃப்ரெண்ட் ஆனப்ப இவங்களோட எக்ஸ் லவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நிறைய செட்டே ஆக மாட்டேங்குது, கல்யாணமான 1 வருஷத்துல இருந்து எங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால நாங்க டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் 2 குழந்தைங்க இருக்கு, அதுங்களோட ஃபியூச்சருக்காக தான் இப்ப வேற வழி இல்லாம ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்ட கோகுலுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அந்த சமயம் அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனுராதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுக்காக கோகுல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான் பண்றாரு. உடனே டைவர்ஸ் கேட்டோம் அப்படின்னு சொன்னா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய எக்ஸ் லவரும் அவருடைய ஹஸ்பண்டான சஞ்சு தாஸும் பெங்களூர்ல இருக்காங்க. ஆனா இவரும் அவங்களோட ஒய்ஃப் அனுராதாவும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறாங்க. இவர் பெங்களூருக்கு போகணும், அதுவும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இதனால இவர் அனுராதா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னாலே மறக்க முடியாது, எனக்கும் வந்துட்டு பல தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு, நம்ம 2 பேருமே வந்துட்டு டெல்லியிலே இருக்க வேணாம், நம்ம பெங்களூர் போயிடலாம், சொல்ல போனா எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, எனக்கு பெங்களூருக்கு மாத்திருக்காங்க, இதுதான் கரெக்டான சான்ஸ், நீயும் பெங்களூருக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்றாங்க. இதனால கோகுல் அனுராதா இவங்க 2 பேருமே வந்துட்டு பெங்களூருக்கு போறாங்க. அதுவும் கோகுலுடைய எக்ஸ் லவர் அவங்க ஹஸ்பண்ட் தங்கி இருக்க அதே அபார்ட்மெண்ட்டுக்கு கூடி போறாங்க. அங்க போன கோகுல் வந்துட்டு சஞ்சு ஜோஸ் கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாரு. இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த சஞ்சு ஜோஸ் அப்படின்றவர் கோகுலை வந்துட்டு ரொம்ப நம்பினாரு. எந்த லெவலுக்கு நம்பி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு பிஸியா இருக்க டைம்ல அவரோட ஒய்ஃப் வந்துட்டு வெளில கூட்டு போறது, அதாவது சர்ச்சு கூட்டு போறதுக்கு துணையெல்லாம் அமைச்சு வச்சிருக்காரு. ஆனா கோகுல் தான் தன்னோட ஒய்ஃபோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு தெரியாது. இந்த சமயம் தான் அனுராதாவுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ல இவரை டெல்லியில இருந்து பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண கிடையாது, இவரா தான் வாலண்டரியா நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்ற விஷயம் அது மூலியமா இவங்களுக்கு தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டெல்லியில ப்ரொஃபஸரா ஒரு வேலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிட்டு இருந்தது. இங்க இவங்க வந்ததுனால இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வேலையும் கிடைக்காம இவங்க வீட்டுல இருந்தாங்க. சொல்ல போனா கோகுல் வந்துட்டு டெல்லியில 80,000 வாங்கிட்டு இருந்தாரு, ஆனா பெங்களூர்ல இவருக்கு வெறும் 60,000 தான் கிடைச்சிருக்கு. 20,000 கம்மி பண்ணி கிடைச்சிருக்கு. அதுவும் இவரு ஃபோர்ஸ் பண்ணி வந்திருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நாளைக்கு பாத்துக்கிறதுக்கும் காசு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால கோகுல அதிக சேலரி வாங்குறதுனால அங்க அவங்களால சமாளிக்க முடிஞ்சது. ஆனா பெங்களூர்ல வந்துட்டு இவங்களுக்கு காசு பத்தல அப்படிங்கறதுனால இந்த விஷயங்களும் தெரிஞ்ச உடனே அனுராதா பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த கோவத்துல அவங்க அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருந்தாங்க. ஜூன் 27ஆம் தேதி நல்லா குடிச்சிருந்த அந்த சமயம் கோகுல் வீட்டுக்கு வராரு. பயங்கர கோவமா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு திட்டுறாங்க. இந்த வேலையை பத்தி, டிரான்ஸ்பர் பத்தி, சேலரி பத்தி எல்லாத்த பத்தியுமே இவங்க பேசியிருக்காங்க. நம்ம மறுபடியும் டெல்லிக்கே போலாம் அப்படின்னு அனுராதா சொல்றாங்க. ஆனா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி கோகுல் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்து ஒரு கட்டத்துல அனுராதா, நீ வரதா இருந்தா உன் கூட இருக்கேன், இல்லைனா டெல்லியில் இருக்கக்கூடிய என்னோட லவ்வர் கூட போயிட்டு நான் வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோகுலுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்துருது. பக்கத்துல இருந்த ஒரு சாமி சிலை எடுத்து அனுராதாவோட தலையிலே அடிக்கிறாரு. அனுராதா கொஞ்சம் கூட பேசாம அதே இடத்துல தொப்புன்னு விழுகிறாங்க. அவங்களோட தலையில இருந்து நிறைய ரத்தம் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல கோகுல் வந்துட்டு காப்பாத்தாம மறுபடியும் அந்த சிலை எடுத்து 2 தடவை அவங்களோட தலையில பலமா அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்துட்டு சாவகாசமா அனுராதா வந்துட்டு குடிச்சிட்டு போயிட்டு தடுமாறி விழுந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு, முக்கியமா அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு. எல்லாருமே அவரை நம்பி இருக்காங்க. இப்போ கோகுல் வந்துட்டு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட எக்ஸ் லவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையா இருந்த அனுராதாவை கொலை பண்ணியாச்சு. இதுக்கு மேல இந்த காதலுக்கு தடையா நிக்கிறது அவங்க எக்ஸ் லவரோட ஹஸ்பண்டான சஞ்சு ஜோஸ். இதுக்காக கோகுல் வந்துட்டு என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகுல் ஸ்ட்ரைட்டா அவருடைய எக்ஸ் லவர் கிட்ட போயிட்டு, நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது, அது வரைக்குமே குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க, இது உன்னோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேஃப் கிடையாது, அதனால உங்க வீட்டோட கீயை வந்துட்டு என்கிட்ட தாங்க, நீங்க 2 பேரும் வர வரைக்கும் நான் குழந்தைங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு பத்திரமா வச்சிருக்கேன், இதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட அவருடைய எக்ஸ் லவரும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி கீயை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கோகுல் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அதுங்க ஸ்கூல்ல இருக்க சமயம், அதாவது வீட்டுல யாருமே இல்லாத சமயம் இவர் அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பிச்சார். இப்படி இவர் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஷார்ப்பான கத்தி, முகமுடி இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. சஞ்சு ஜோஸோடைய நம்பர்லயே வந்துட்டு அவரோட ஐடென்டிபிகேஷனை வச்சு ஒரு நம்பர் வாங்கி இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு மொபைல் போன் வாங்கி அதுல அந்த சிம்மை போட்டு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்க இங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி வெடிக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். ஆனா வந்தா அந்த நம்பர் வந்துட்டு சஞ்சு ஜோஸோடைய பேர்ல தான் இருக்கு, அவர் தான் மாட்டுவாரு. கூடவே அவங்க வீட்டை சர்ச் பண்ணும்போது அந்த கத்தி, அந்த மாஸ்க் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா
அவன் மாட்டிப்பான், நம்மளோட ரூட் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஒய்ஃபைல கோட்டை விட்டார். இவர் ஏர்போர்ட்டுக்கு மட்டும் கால் பண்ண கிடையாது, ஏர்டெலோடைய ஃபவுண்டருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னோட ஃபேமிலியை வந்துட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் மெசேஜ்லாம் அமைச்சிருக்காரு. இதனால அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு மெசேஜஸ் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் இவர் அவருக்காக ஸ்கெட்ச் பண்ணாரு. ஆனால் அந்த ஸ்கெட்ச் இப்போ இவருக்கே வந்துருச்சு. கோகுல் வந்துட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு 3 ஆயுள் கால தண்டனை வந்துட்டு அவருக்கு கொடுக்குறாங்க. அவருடைய எக்ஸ் லவரை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஆசையில தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய எக்ஸ் லவருக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆசையுமே இல்லை. இந்த தீர்ப்பு வந்து அந்த சமயத்தில் கோகுலோட அப்பா வந்துட்டு என்னோட பையன் பண்ணது தப்பு தான், அது இல்லைன்னு நான் சொல்ல, எனக்கு என் பையனை தவிர வேற யாருமே இல்லை, நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, என் பையன் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் இது எதையுமே கோர்ட் எடுத்துக்கல. எப்படி எடுத்துப்பாங்க? அதே சமயத்தில் சஞ்சு ஜோஸோடைய ஒய்ஃப் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஆசையில தான் இவர் எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. இவருக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை தனியாயிரும், அந்த குழந்தைய அப்படியே விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால அந்த குழந்தைய நானே எடுத்து வளர்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணலாம்.